ஏற்றி வைத்தார்கள். அவருக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமில்லாமல் தலைமையேற்றிருக்கக்கூடிய அருமை அண்ணன் திரு ஜி நாகராஜன் அவர்கள் மாநில தலைவர். நல்ல கைப்பற்றணும். ஏன் கைப்பற்றணுன்றதுக்கான விளக்கம் சொல்றேன். முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய திரு கே நடராஜன் அவர்கள் மாநில பொதுச் செயலாளர். வரவேற்புரை வழங்கிய முனைவர் பாஸ்கரன் தலைமை ஆசிரியர் அவர்கள். திருமதி எஸ் சசிபிரபா மேடம் அவர்கள் பள்ளியினுடைய செயலாளர். மேலும் இந்த விழாவிற்கு பெரும்பொருளாக வருகை தந்திருக்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் இங்கு விஜய் டிவி புகழ் திரு நாகராஜன் அவர்கள், அருமை தம்பி கிராபிக்ஸ் சரவணன் அவர்கள், ஐயா திரு அயூப் கான் அவர்கள், குஃபைல் சில்லா அவர்கள், திரு பாஷ்யம் அவர்கள், திரு ஆனந்த் அவர்கள், திரு செல்வம் அவர்கள், திரு பாலகிருஷ்ணன் அவர்கள், இப்படி எண்ணற்ற எங்களுடைய தோழர்கள் இங்கே வருகை தந்திருக்காங்க. உண்மையிலே இந்த விழா இன்னைக்கு சீரும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. செங்காட்டூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமத்தில் பிறந்து செங்கோட்டை வரை தன்னுடைய தொழிலை பரப்பி இருக்கிறார் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய உயர்வு ஐபிஎஸ் அவர்கள். அவர் பேரை சொல்லும்போது உடம்புல ஒரு சின்ன சிலிர்ப்பு ஏற்படுகின்றது. அவரும் நம்மை போல இதே மண் தரையில் அமர்ந்து தூசுபடிய மண்ணின் மைந்தராக இருந்து இந்த வெற்றி கொடி நாட்டியிருக்கிறார் என்கிற விஷயத்துல நம்மளாம் ஒரே ஜாதி தான். ஏன்னா ஜாதி இல்லை அப்படின்னு சொல்றோம். ஆனா நம்மளாம் ஏன் ஒரே ஜாதி அப்படின்னு சொன்னா, ஏழ்மை எளிமை வறுமை என்கிற ஒரு நிலையிலிருந்து நம்ம ஆசிரியர் சொன்னார், ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தாங்க, கஷ்டப்பட்டு அப்படின்னு சொல்லி. நம்ம ஒரு திரைப்படத்துல சூர்யா அவர்கள் சொன்ன மாதிரி, எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு இருந்தாலும் நம்ம இஷ்டப்பட்டு இருந்தாலும் வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும். நீங்க எல்லாம் இஷ்டப்பட்டு இன்னைக்கு இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, அப்படித்தானே? ஏன்னா எவ்வளவு மாணவர்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம லீவ் எடுத்து ஒரு நாள் என்ஜாய் பண்ணலாம், ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா அவர்களுக்கு மத்தியில இன்னைக்கு நான் வருவேன், என்னுடைய ஆசிரியர் தலைமை ஆசிரியர் சொன்னேன் அந்த விஷயங்களுக்காக நான் இன்னைக்கு வருவேன் என்று உட்கார்ந்து பாருங்க. நீங்க தான் நிக்கிறீங்க, ஜெயிக்கிறீங்க. ஏன்னா ஐயா அவர்கள் பேசும்போது சொன்னாரு, வெற்றிக்கான தாரகம் என்பது டிசிப்ளின். அப்ப நீங்க டீச்சர்ஸ் சொன்ன உடனே டிசிப்ளினா உட்கார்ந்துருக்கீங்களா? உண்மையிலே உங்களுக்கு நாங்கள் தலை வணங்குகிறோம். ஏன்னா இந்த டிசிப்ளின், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட், ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லி 3 விஷயத்தை மௌலியா சார் அவர்கள் சொன்னாரு. நான் இன்னொரு தலைமை ஆசிரியர்கிட்ட நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. அவரை பார்த்தோன்னா, மௌலியா ஐபிஎஸ் அவரை பார்த்தோன்னா கொஞ்சம் நடுக்கமா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. நீங்க நிச்சயமா நீங்க நடுக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவர் மௌலியா அப்படின்னு நம்ம அந்த வார்த்தையை நம்ம சொல்லும் போது புத்தர்களுடைய காலத்தில் நம்ம போறோம். ஆனா கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாலே இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு பொற்கால ஆட்சியை நீங்க கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, சந்திரகுப்த மௌரியர் அப்படின்னு சொன்னா அதுதான் வரலாறு. அந்த நினைவாக தான் அவருடைய தந்தையார் அந்த பெயரை வைத்திருப்பார். பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டி ஆளப்படுகிற தலைவன் இவர் அப்படின்னு சொல்ற ஒரு ஞாபகமா வச்சிருக்கிறார். நிச்சயமா அவருக்கான ஸ்பேஸ் என்பது இருக்கு. ஏன்னா பழைய விஷயங்கள் நிறைய சொன்னாரு. ஒரு நல்லாசிரியருடைய மகனாக பிறந்ததால் தான் இன்னைக்கு ஒரு நல்லபடியாக இன்னைக்கு முன்னாடி முன் வரிசையில் உட்கார்ந்திருக்கிறார். இங்கே உங்களை சுற்றி நல்லாசிரியர்கள் உட்கார்ந்திருக்கிறார எதிர்காலத்தில் நீங்கள் அத்தனை பேரும் முன் வரிசையில் அமரப்போகின்றீர்கள் ஒவ்வொரு துறையில. ஏன்னா இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது, ஒரு கடமை பொறுப்பு பேசிட்டு இருந்த நிறைய விஷயம் சொன்னாரு. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சிஎம் அவர்கள் இந்த பக்கம் திரும்பி பார்ப்பாரு, இன்னொரு பக்கம் வலது பக்கம் திரும்பி பார்ப்பாரு. கண்டிப்பா மௌரியா சார் இருக்காரா, மௌரியா ஐபிஎஸ், மிஸ்டர் மௌரியா ஐபிஎஸ் இருக்காரா அப்படின்னு திரும்பி பார்த்துதான் தன்னுடைய பயணத்தை தொடங்குவார் அப்படின்னு சொன்னாரு. ஒரு சிஎம் அவர்களே திரும்பி பார்க்க வைத்தவர் அப்படின்னு சொன்னா நம்முடைய மௌரியா ஐபிஎஸ் அவர்கள். அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம எங்க பிறக்கிறோம் அப்படின்னு சொல்றது முக்கியம் கிடையாது, எந்த நிலையில் இருக்கிறோம் என்பது முக்கியம் கிடையாது. நம்ம செங்காட்டூர்ல பிறக்கிறோமா, இல்ல நம்ம இருக்கக்கூடிய அடையாள டிசம்பர்ல பெரிய வைஃபைல பிறக்கிறோமா அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. உங்களுடைய செயல்பாடு. நீங்க திரைப்படத்தில் அழகா சொல்லுவாங்க, உலகின் தலை சிறந்த சொல் எது அப்படின்னு சொன்னா எது? செயல்தான். இன்னைக்கு இருக்கக்கூடிய தம்பிமார்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இந்த பள்ளியில் படித்த எவ்வளவு மாணவர்கள் இந்த கல்லூரியில் படிக்கிறாங்க. சென்ற ஆண்டு நான் விழாவுக்கு போனேன், என்னோட பேஸ்புக் இன்ஸ்டால போட்டேன், சார் எங்க ஸ்கூலுக்கு போனீங்களா அப்படின்னு ஆசையா கேட்டாங்க. அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கு. எங்க ஸ்கூலுக்கு நாங்க படிச்ச ஸ்கூல், நாங்க படித்த பள்ளி அப்படின்னு சொல்லி. அதே போல இந்த பள்ளி என்பதை பார்க்கும்போது ஒரு தாயுடைய ஒரு அற்புதமான கருவறை கூட நான் பார்க்கிறேன். எப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா,
பள்ளியுடைய செயலாளர் அம்மா அவர்கள் வந்து ரொம்ப அழகா ஒரு வார்த்தை சொன்னாங்க. ஒரு XY ஒரு Z மிக புகழ்பெற்ற ஒருத்தர் வந்து வேற பெரிய பெரிய பள்ளின்னு சொல்லிக்கிறாங்க. அதெல்லாம் பெரிய பள்ளி இல்லைன்னா பெரிய பள்ளி, புரியுமா? பெரிய மனசு இருக்கிறதா பெரிய பள்ளி. அங்கே வந்து துரத்தி அடிக்கப்பட்டவருக்கு ஆதரவு கரம் கொடுத்து இன்னைக்கு அவர் வந்து உலகத்துல நம்பர் 1 இயக்குநராக இன்னைக்கு வந்து மாறி இருக்கிறார். அதாவது நல்லா படிக்கிறவங்களுக்கு பாடம் எடுக்கிறது வந்து வாத்தியார்கள் கிடையாது. யார் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கிறாங்க, புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க, கல்வி நிலையில வறுமையில ஏழ்மையில நீங்க தயவு செய்து இங்க அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை ஆசிரியர் பெருமக்களுக்கு ஒரு உற்சாகமான ஒரு கைப்பற்ற கொடுங்க. ஏன் சொல்ற அப்படின்னா இன்னைக்கு ஒரு விடுமுறை நாள், ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் அப்படின்னு சொன்னா யாராவது பணிக்கு வர வைக்கணும்னா தெரியும், இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும், எல்லாமே நெளிவாங்க வளைவாங்க. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா மாணவர்களோட ரொம்ப பர்ஃபெக்டா யார் உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா ஆசிரியர்கள். இது வந்து இதுதான் டிசிப்ளின். ஐயா அவர்கள் சொன்ன டிசிப்ளின் வந்து இங்க நான் வந்து பாக்குறேன். நீங்க டிசிப்ளினா இருக்கிறதுக்கு காரணம் இங்க டிசிப்ளினாக இருக்கக்கூடிய உங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் அப்படின்றதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம். இன்னும் நல்ல ஒரு விஷயம், வழக்கமா நான் சுருக்கமா முடிச்சுவேன் தம்பி. எப்பவுமே சொல்றத யாராவது செய்வாங்களா? அரசியல்வாதிகள் சொல்றது செய்வாங்களா? நம்ம ஓப்பனா பேசலாம், செய்ய மாட்டாங்க. ஆனா நம்முடைய மாநில தலைவர் அருமையண்ணன் திரு நாகராஜன் அவர்கள் இப்போ நம்ம சுதந்திர தின விழாவில் ஒரு செய்தி சொன்னாரு. என்ன சொன்னாரு? இந்த விழாவுக்கு வரக்கூடிய எல்லா மாணவர்களுக்கும் நாங்கள் காலை சிற்றுண்டி கொடுக்கிறோம். விழா முடிஞ்சவங்க அது நடந்ததா? அது வந்து நடக்க போகிறது. அது ரொம்ப மிகப்பெரிய ஒரு விஷயம். இப்ப அதுக்கு உச்ச துணையாக இருக்கக்கூடிய அன்னப்பேரணி யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்முடைய பொதுச்செயலாளர் அவர்கள். எங்க ஸ்பான்சர், அது எவ்வளவு பேருக்கு சாப்பாடு அப்படின்னா கூட மனமிழந்து கொடுக்கக்கூடிய அன்னப்பேரணியாக வழங்கக்கூடிய நம்முடைய பொதுச்செயலாளர் நடராஜன் சார் அவர்கள். இன்னைக்கு இந்த விழா வந்து ரொம்ப நடுக்கத்தோட நம்ம சார் வந்து வருவாரா வரமாட்டாரா அப்படின்னு சொல்லி இருக்காரு. ஆனா வந்து நம்முடைய அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய ஆளுமையாக விளங்கிய ஒரு நம்முடைய நடராஜன் சார் அவர்கள் ரொம்ப எளிமையா வந்து கூட்டுறாரு. சார் நீங்க வரணும், மொழியை சார் அன்போட வந்து அழைக்கிறாரு. நான் வரேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கொண்டார். இறுதி மணித்துளி வரைக்கும் வந்து இங்க வந்து எல்லாருமே யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா இன்னொன்னு வாழ்க்கையில நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் அந்த பெருந்தன்மை என்பதை உங்களுக்கு கொடுக்கணும். அதை வந்து நீங்க மௌலியா சார்ட்டு நீங்க கற்றுக்கொள்ளணும். அவ்வளவு பெரிய IPS அதிகாரி எத்தனையோ அவருக்கு வந்து சலுகை கிடைப்பாங்க. சின்ன மாணவர்கள், சின்ன குழந்தைங்க உங்ககிட்ட எழுந்து நின்று அவர் மன்னிப்பு கேட்டார் பாருங்க, அவருக்கு ஒரு உற்சாகமான ஒரு கருத்தை அங்கீகரிச்சு பார்ப்போம். அவசியம் கிடையாது. இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை வந்து சொல்ல ஆசைப்படுறேன். இன்னைக்கு ஒரு வட்ட செயலாளர் அப்படின்னா ஏரியாவில் பந்தா பண்ணுவாங்கம்மா. நம்ம இங்க இருக்கிற நம்ம ஹையர் செகண்டரி பிள்ளைங்க கேட்போம், வட்ட செயலாளர் அப்படின்னா வண்டி முருகனால பயங்கர காமெடி பண்ணுவாங்க. அப்படிதானே? ஒரு வட்ட செயலர் அண்ணா வர்றாரு, வட்டம் வர்றாரு, அவ்வளவுதான். மாவட்டத்தில் எங்கேயாவது ஒரு பகுதி பிரதிநிதி, மாவட்ட பிரதிநிதி அப்படின்னு சொன்னா அவரை வந்து பந்தா பண்ணுவாங்க. அப்படிதானே சார்? பந்தா பண்ணுவாங்க, பண்ண மாட்டாங்களா? இங்க இருக்க சகோதரிகளை செய்யறாங்க. வட்ட செயலாளர் வண்டி முருகன் தான் அவரை பந்தா பண்ணுவாங்க. ஒண்ணுமே இல்ல. எந்த குவாலிபிகேஷன், எஜுகேஷன், பேக்ரவுண்டு, டிசிப்ளின் ஒண்ணுமே கிடையாது. இன்டெகிரிட்டி எதுவுமே இல்லாதவர்கள் இன்னைக்கு வந்து அரசியலுக்கு வந்து அரசியலை குப்பையாக மாற்றிக் கொண்டிருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சாரோட சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் வந்து பாராட்டுறேன். ஏன் பாராட்டுறேன் அப்படின்னு சொன்னா, அழகா வந்து அவர் என்ன பண்ணாருமா, நம்ம ஒரு இன்கம் டாக்ஸ் ஆபீசரா வந்து பணியை தொடங்குறாரு. அதே போல DSP வர்றாரு, IGயா வந்து உயர்வு பெற்று அரசாங்கத்தினுடைய எல்லா சலுகைகளையும் அவர் அனுபவிச்சிட்டார். சார் சொல்லி மன்னிச்சுங்க, என்னடா போட்டு வருகிறது, அரசாங்கத்தினுடைய அத்தனை சலுகைகளை அனுபவிச்சிட்டாரு. ஆனா நம்ம எல்லாருமே இங்க இருக்கிற ஆசிரியர் பெருமக்கள் உட்பட நம்ம அரசாங்கம் தரக்கூடிய எல்லா சலுகைகளையும் அனுபவிக்கிறோம். என்ன செய்ய போறோம் இந்த திருப்பி? ஆனா நீங்க வந்து பாராட்டுறீங்க, நம்மள என்ன சொல்லல. இந்த சமுதாயத்துக்கு நம்ம என்ன திரும்பி செய்ய போறோம்? என்ன திரும்பி செய்ய போறோம்? சரி, ரெஸ்ட் எடுத்துட்டு சரி அழகா ஒரு யூஎஸ்ஏ வேர்ல்டு டூர் போட்டு நம்ம அப்படியே ஜாலியா சுத்தணும்னு நினைச்சிருந்தா ஒரு பாட்டு சுத்திக்கிட்டே இருக்கலாம். ஆனா தான் பெற்றதை இந்த நாட்டிற்கு வந்து திரும்ப செய்யணும். அதாவது காவல்துறை பணி என்பது ஏதோ வந்து பூமத்தில படிக்கிறது போல கிடையாது. முழுமத்தில நடப்பது போன்றது, அந்த முழுக்காட்டில் நடப்பது போன்றது. ஐயா அவர்கள் என்ன பண்றாருன்னா, தான் வந்து இந்த சமுதாயத்தில் இருந்த, நான் வந்து ஒரு அரசு பணியாளராக இருந்தேன், ஒரு சீருடை பணியாளராக இருந்தேன், சிறைத்துறையினுடைய ஐஜியாக இருந்தேன், இந்த நாட்டிற்கு நான் திரும்பி செய்ய வேண்டும்,
நீங்க வட்டச்செயலாளர்கள் வந்து எவ்வளவு ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள், அரசியல்வாதிகள் ஆட்டம் போடுகிறார்கள். அவர்களுடைய திட்டத்தை எல்லாம் அடக்க வேண்டும் என்பதற்காக ஒரு இயக்கத்துல மாநில துணைத் தலைவராக சார் வந்திருக்கிறார். உற்சாகமான கைப்பற்றி கொடுக்கலாம். அதாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னா மக்கள் நீதி மையம் நம்முடைய பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்களுடைய மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் அவர்கள் மாநில துணைத் தலைவர் வந்து மாநில துணைத் தலைவராக இன்னைக்கு வந்து மௌரி IPS அவர்கள் இருப்பார். எல்லாருமே ஒரு உற்சாகமான கைப்பற்றல் கொடுங்க. இதுதான் கிவிங் பேக் டு தி சொசைட்டி. ஏன்னா தலைமை ஆசிரியர் அவர்கள் குறிப்பிடும் போது அதை குறிப்பிடல, ஒருவேளை புரோட்டோகால் தெரிஞ்சு சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா சில விஷயங்கள் நேரடியாக சொல்லக்கூடாதுன்னு நாங்க வந்து தென்னிந்திய பத்திரிகையாளர் மன்றம் என்பதனால அது வந்து உற்சாகமா சொல்றேன். எதற்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னா, ஒருவேளை எதிர்காலத்துல நம்முடைய தொகுதியினுடைய ஒரு வேட்பாளராக கூட அதை வந்து அறிவிக்கப்படலாம், எம்எல்ஏவாக அறிவிக்கப்படலாம். எடுத்துச்சீங்கன்னா கைப்பற்றுங்க. என்ன பண்ணி உண்மைதான் ஆட்சியர் பண்ணி பார்க்கிறார். எதிர்காலத்துல எந்த தொகுதியில் வேண்டுமானாலும் நம்முடைய பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்களால் வந்து அறிவிக்கப்படலாம். அந்த அளவுக்கு நம்பிக்கை நட்சத்திரமாக இதயக்கடியாக நீங்க இருக்கிறார். கிவிங் பேக் டு தி சொசைட்டி. அவர் சம்பாதிக்கிறதுக்காக அரசியல் வரல, புரியுமா? தான் சம்பாதித்து வைத்திருக்கக்கூடிய பொருள், அறிவு, ஆற்றல் அத்தனை இந்த சமுதாயத்துக்கு கொடுக்கணுன்றதுக்காக வந்து இன்னைக்கு வந்து அரசியலுக்குள்ள வந்திருக்கிறார், புரியுமா? அதனால நம்ம தலைமை ஆசிரியர் உட்பட அத்தனை பேருக்கு சொல்றார், அவருடைய பழைய சாதனைகள் இருக்கட்டும், அவருடைய புதிய சாதனையான அவருடைய அரசியல் களத்திற்கு இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள், ஆசிரியர்கள், சொந்தங்கள் எப்படி செங்காட்டையில பிறந்தார் அப்படின்றது மட்டும் இல்ல, அவரை செங்கோட்டை வரைக்கும் அனுப்பி வைப்பதெல்லாம் அவருக்கு பெருமை இருக்கிறது என்று சொல்லி நல்ல ஒரு வாழ்க்கை வேண்டிய அத்தனை நல்ல விளங்களுக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி.